எல்லோருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் வி சிவதாசன் பேசுகிறேன். இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தான் நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த போர் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்களும் தெளிவாக இருக்கிறாங்க, மற்றவர்களும் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, இது தமிழர் மண். உலகத்தில் அறிவியல், விஞ்ஞானம், கலை எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கின இந்த மண்ணில் பல்வேறு ஆட்கள் இங்கே தமிழர்களை அடிமையாக்கி பல்வேறு விதமான பொய்யான தகவல்களை பரப்பி இங்கே மொழியை அழித்து அதில் சுகம் கண்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழர்கள் எவ்வளவு இழிச்ச வாயனாக இருக்கிறார்கள் என்பது சொல்ல தேவையில்லை. இத்தனை வருஷ காலம் இருந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நபர் சரி இதெல்லாம் பார்த்துட்டு நாம் இதிலேருந்து நம்ம விடுபட்டு வரணும், இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் வரும்போது, இந்த தலைமுறைகளும் அதுக்கான தெளிவான ஒரு அமைப்போடு வெளியில் வரும்போது எதிரி கூட அமைதியாக போகிறான். ஆனால் எவ்வளவு துரோகிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நோண்ட வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க, தினம் வரானுங்க. அப்போ இவ்வளோ துரோகங்கள், இவ்வளோ துரோகிகள் இந்த தமிழர் குலத்திலே இருக்கிறானுங்க. இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் இருந்துக்கிட்டு ஒரு கட்சியை நடத்துகிறவனும் சரி, அதுக்கு துணை புரியறவனும் சரி, அவ்வளோ அருவருப்பாக அவன் எதுக்கு கட்சி ஆரம்பித்தானே தெரியாமலே அவ்வளோ தூரம் அவதூறாக பேசுகிறான் அவன். தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய குலத்தை சார்ந்த தமிழை சார்ந்ததுன்னா, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது அந்த போரை நடத்திக்கிட்டு இருந்தவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எதிரியை கூட மன்னிச்சு விட்டுடலாம், ஆனால் துரோகிகள் ஒருத்தம் கூட விடவே கூடாது. துரோகிகளுக்கு மன்னிப்புங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது. துரோகிகள் ரொம்ப மோசமானவர்கள். நாளைக்கு நீங்கள் வெற்றி பெற்று அமரும் பொழுது ஒரு பூங்கொத்தை வாங்கிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கலைகளை பிடுங்கிடணும். அந்த கலைகள் இருக்கவே கூடாது. அவர் இனி புதுசாக முளைக்க எந்த கலைகளும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த கலைகளை பிடுங்கிடுச்சிடணும். அப்போ தான் மக்கள் உங்கள் மேலே பெரும் பற்றோடு இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.